பின்வருவனவற்றில் எது மக்கும் கழிவு? ஏ. அலுமினியம் அலுமினியம். பி. நெகிழி பிளாஸ்டி. சி. தேங்காய் ஓடு கோகோனட் ஷெல். டி. கண்ணாடி கிளாஸ். சரியான பதில் சி. தேங்காய் ஓடு கோகோனட் ஷெல். 3. சரியான விடை சி. சோகஸ்மெலி. தேங்காய் ஓடு என்பது தாவரங்களிலிருந்து கிடைக்கும் ஒரு இயற்கை கழிவு என்பதால் நுண்ணுயிர்களால் எளிதில் சிதைக்கப்படும். இது மண்ணிற்கு தேவையான சத்துக்களை மீண்டும் அளிக்கும் மக்கும் தன்மை கொண்டது. இடப்பெயர்ச்சி ஒரு உயிரினம் பின்வருவனவற்றில் எதைத் தவிர்க்க உதவுகிறது? ஏ. உணவை வேகமாக ஜீரணிக்க. பி. புதிய உறுப்புகளை வளர்க்க. சி. வேட்டையாடுபவர்களிடமிருந்து தப்பிக்க. டி. உணவை எளிதாக கண்டறிய. சரியான பதில் சி. வேட்டையாடுபவர்களிடமிருந்து தப்பிக்க. 1. விலங்குகள் தங்களை வேட்டையாடும் பிற உயிரினங்களிடமிருந்து தற்காத்துக் கொள்ளவும் உயிர் பிழைக்கவும் இடப்பெயர்ச்சி அவசியமானது. சமூக தொடர்பு தொடர்பாக போதைப்பொருள் பயன்படுத்தும் ஒரு இளம்பருவத்தினரின் பண்பு நடத்தை என்ன? ஏ. புதிய ஆரோக்கியமான நட்புகளின் உருவாக்கம். பி. குழு நடவடிக்கைகளில் அதிகரித்த பங்கேற்பு. சி. தனிமைப்படுத்தல் ஐசோலேஷன். டி. மேம்பட்ட தகவல் தொடர்பு திறன்கள். சரியான பதில் சி. தனிமைப்படுத்தல் ஐசோலேஷன். சரியான விடை சி. சோகஸ்மெலி. போதைப்பொருள் பயன்படுத்தும் இளம்பருவத்தினர் பெரும்பாலும் குடும்பம் மற்றும் நண்பர்களிடமிருந்து விலகி தனிமையில் இருக்க விரும்புவார்கள். இது அவர்களின் மனநிலை மற்றும் சமூக நடத்தையில் ஏற்படும் ஒரு முக்கிய மாற்றமாகும். ஒரு திரவத்தின் கன அளவு 20 cc V1 இலிருந்து V2 ஆகஸ்ட் மாறினால் இந்த மாற்றத்தை விவரிக்கும் சொல் எது? ஏ. ஒடுக்கம் கண்டென்சேஷன். பி. அமுக்கம் கம்ப்ரெஷன். சி. விரிவடைதல் எக்ஸ்பான்ஷன். டி. சுருங்குதல் கான்ட்ராக்ஷன். சரியான பதில் சி. விரிவடைதல் எக்ஸ்பான்ஷன். 4. ஒரு பொருளின் கன அளவு அதிகரிப்பதை விரிவடைதல் என்கிறோம். இது பொதுவாக வெப்பப்படுத்துவதால் நிகழ்கிறது. மூலக்கூறுகளுக்கு இடையேயான இடைவெளி அதிகரிப்பதால் கன அளவு கூடுகிறது. ஏ. ஒடுக்கம் என்பது ஒரு வாயு திரவமாக மாறும் நிலையை குறிக்கிறது. மின்னலால் ஏற்படும் காற்றின் வெடிப்பு விரிவாக்கம் மற்றும் சுருக்கத்தின் விளைவு என்ன? ஏ. ஒரு கண் கூசும் ஒளி. பி. இடியாக மாறும் ஒரு அதிர்ச்சி அலை. சி. வளிமண்டல அழுத்தத்தில் திடீர் வீழ்ச்சி. டி. ஒரு வலுவான மின்காந்த புலம். சரியான பதில் பி. இடியாக மாறும் ஒரு அதிர்ச்சி அலை. 1. மின்னலால் காற்று திடீரென வெப்பமடைந்து விரிவடைவதும் பின் குளிர்ச்சியடைந்து சுருங்குவதும் ஒரு அதிர்ச்சி அலையே ஷாக் வேவ் உருவாக்குகிறது. இந்த அதிர்ச்சி அலையே நாம் கேட்கும் இடிச் சத்தமாகும். 2. பின்வருவனவற்றில் செயற்கை காந்தத்திற்கு எடுத்துக்காட்டு எது? ஏ. லோட்ஸ்டோன். பி. காந்த இரும்பு தாது மேக்னெட்டிக் ஐரன் ஓரே. சி. இரும்பு துகள்கள் ஐரன் ஃபைலிங்ஸ். டி. சட்ட காந்தம் பார் மேக்னெட். சரியான பதில் டி. சட்ட காந்தம் பார் மேக்னெட். 1. இரும்பு அல்லது எஃகு போன்ற காந்த பொருட்களைக் கொண்டு மனிதனால் தொழிற்சாலைகளில் உருவாக்கப்படும் காந்தங்கள் செயற்கை காந்தங்கள் ஆகும். சட்ட காந்தம் என்பது ஒரு குறிப்பிட்ட வடிவம் கொண்ட செயற்கை காந்தமாகும். 2. உமி மற்றும் நுண்ணிய தூசி துகள்களை சமைப்பதற்கு முன் அரிசியிலிருந்து எந்த முறையை பயன்படுத்தி பிரிக்கலாம்? ஏ. தூற்றுதல் வின்னோயிங். பி. கையால் பொறுக்குதல் ஹேண்ட் பிக்கிங். சி. காந்த பிரிப்பு மேக்னெட்டிக் செப்பரேஷன். டி. வடிகட்டுதல் ஃபில்ட்ரேஷன். சரியான பதில் ஏ. தூற்றுதல் வின்னோயிங். 10. தூற்றுதல் முறையில் காற்றின் உதவியுடன் கனமான அரிசியிலிருந்து லேசான உமி மற்றும் தூசி துகள்கள் பிரிக்கப்படுகின்றன. காற்றில் பறக்கக்கூடிய லேசான மாசுக்களை நீக்க இந்த முறை மிகவும் ஏற்றது. பூமியின் ஆரத்தில் பாதி ஆரம் கொண்ட ஒரு கோளில் ஒரு பொருளின் நிறை என்ன? அதன் நிறை பூமியில் m கிகி எனில்? ஏ. 2 m. பி. m. சி. 4 m. டி. m 4. சரியான பதில் பி. m. ஒரு பொருளின் நிறை என்பது அதில் உள்ள பருப்பொருளின் அளவு ஆகும். இது பிரபஞ்சத்தின் எந்த இடத்திலும் மாறாமல் நிலையாக இருக்கும். ஈர்ப்பு விசை அல்லது கோளின் ஆரம் மாறினாலும் பொருளின் நிறை மாறாது, எடை மட்டுமே மாறும். எந்த செயல்முறை நிலக்கரி வாயுவை விளைவிக்கிறது? ஏ.
சிதைக்கும் செயல்முறைகள். பி. காற்றில்லா நொதித்தல். சி. ஒளிச்சேர்க்கை. டி. காற்றுள்ள சிதைவு. சரியான பதில் ஏ. சிதைக்கும் செயல்முறைகள். நிலக்கரியை காற்றில்லா சூழலில் வெப்பப்படுத்தும் சிதைத்து வடித்தல் டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் முறையின் மூலம் நிலக்கரி வாயு பெறப்படுகிறது. இது ஒரு முக்கியமான எரிபொருளாகவும் தொழிற்சாலைகளில் வெப்பமூட்டியாகவும் பயன்படுகிறது. இன்சுலின் எதிர்ப்பு தன்மையால் வகைப்படுத்தப்படும் நிலை எது? ஏ. வகை 2 நீரிழிவு நோய் டைப் 2 டயபீட்டீஸ் மெல்லைட்டிஸ். பி. எய்ட்ஸ். சி. நீரிழிவு இன்சிபிடஸ் டயபீட்டீஸ் இன்சிபிடஸ். டி. உடல் பருமன் ஒபெசிட்டி. சரியான பதில் ஏ. வகை 2 நீரிழிவு நோய் டைப் 2 டயபீட்டீஸ் மெல்லைட்டிஸ். 1. வகை 2 நீரிழிவு நோயில் உடலின் செல்கள் இன்சுலினுக்கு சரியாக எதிர்வினை ஆற்றாததால் இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்கிறது. இது பெரும்பாலும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் மற்றும் உடல் பருமனால் ஏற்படுகிறது. 2. கார்பன் உமிழ்வு தொடர்பானதாக எந்த தலைப்பு குறிப்பிடப்பட்டுள்ளது? ஏ. காலநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச். பி. கடல் நீரோட்டங்கள் ஓஷன் கரண்ட்ஸ். சி. எரிமலை செயல்பாடு வால்கானிக் ஆக்டிவிட்டி. டி. கண்டத்தட்டு நகர்வுகள் பிளேட் டெக்டானிக்ஸ். சரியான பதில் ஏ. காலநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச். 4. வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு போன்ற பசுமை இல்ல வாயுக்கள் அதிகரிப்பது புவி வெப்பமடைதலுக்கு வழிவகுக்கிறது. இதுவே காலநிலை மாற்றத்திற்கு முக்கிய காரணமாகும். பி. கடல் நீரோட்டங்கள் என்பது கடலில் நீரின் திசை சார்ந்த இயக்கமாகும். உடலில் தசைகளின் முதன்மை செயல்பாடு என்ன? ஏ. எலும்பு மண்டலத்தை மூடுவதற்கு. பி. அத்தியாவசிய தாதுக்களை சேமிக்க. சி. அனைத்து இயக்கங்களையும் எளிதாக்க. டி. கட்டமைப்பு ஆதரவை வழங்க. சரியான பதில் சி. அனைத்து இயக்கங்களையும் எளிதாக்க. 8. தசைகள் சுருங்கி விரிவடைவதன் மூலம் எலும்புகளை அசைத்து உடலின் அனைத்து இயக்கங்களையும் சாத்தியமாக்குகின்றன. இதுவே தசை மண்டலத்தின் மிக முக்கியமான மற்றும் முதன்மை பணியாகும். கால்வின் சுழற்சியில் வளிமண்டலத்திலிருந்து உள்ளீடுகள் யாவை? ஏ. நைட்ரஜன். பி. மீத்தேன். சி. கார்பன் டை ஆக்சைடு. டி. ஆக்சிஜன். சரியான பதில் சி. கார்பன் டை ஆக்சைடு. கால்வின் சுழற்சி என்பது ஒளிச்சேர்க்கையின் இருள் வினையாகும். இதில் வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு குளுக்கோஸாக மாற்றப்படுகிறது. இந்தச் சுழற்சியில் கார்பன் நிலைநிறுத்தம் கார்பன் ஃபிக்சேஷன் நடைபெறுகிறது. ஒரு பாரமானியில் 1 வளிமண்டல ATM அழுத்தத்தின் வரையறையில் குறிப்பாக குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் எது? ஏ. ஆல்கஹால் பி. நீர் வாட்டர். சி. காற்று ஏர். டி. பாதரசம் மெர்க்குரி. சரியான பதில் டி. பாதரசம் மெர்க்குரி. சரியான விடை. வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படும் பாரமானியில் பாதரசம் மெர்க்குரி பயன்படுத்தப்படுகிறது. ஏனெனில் இதன் அடர்த்தி அதிகம் மற்றும் ஆவியழுத்தம் குறைவு. இதயம் எந்த சிறப்பு வகை தசையால் ஆனது? ஏ. இயக்கு தசை வாலண்டரி மசில். பி. மென்மையான தசை ஸ்மூத் மசில். சி. எலும்புக்கூட்டு தசை ஸ்கேட்டல் மசில். டி. இதய தசை கார்டியாக் மசில். சரியான பதில் டி. இதய தசை கார்டியாக் மசில். 9. சரியான விடை. டி. சோகஸ்மெலி இதயம் கார்டியாக் தசை எனப்படும் சிறப்பு தசையாலானது. இது வாழ்நாள் முழுவதும் சோர்வடையாமல் இயங்கும் தன்மை கொண்டது. இது தன்னிச்சையற்ற இன்வாலண்டரி மற்றும் வரித்தசையின் பண்புகளைக் கொண்ட தனித்துவமான திசுவாகும். சின்கேஸ் ஏஸ்வாயேன் கேஸ் என்பது எந்த கலவைக்கான பொதுவான சொல்? ஏ. நைட்ரஜன் மற்றும் ஹைட்ரஜன். பி. கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீராவி. சி. கார்பன் மோனாக்சைடு மற்றும் ஹைட்ரஜன். டி. மீத்தேன் மற்றும் ஆக்சிஜன். சரியான பதில் சி. கார்பன் மோனாக்சைடு மற்றும் ஹைட்ரஜன். 1. சின்கேஸ் ஏஸ்வாயேன் கேஸ் என்பது கார்பன் மோனாக்சைடு கோ மற்றும் ஹைட்ரஜன் H2 ஆகியவற்றின் கலவையாகும். இது நிலக்கரி அல்லது இயற்கை எரிவாயுவை வாயுவாக்கம் செய்வதன் மூலம் பெறப்படுகிறது. 2. எந்த வான்பொருளின் துருவங்களுக்கு அருகிலுள்ள சுழற்சி காலம் விவாதிக்கப்படுகிறது? ஏ. சூரியன் சன். பி. பூமி எர்த். சி. செவ்வாய்
மார்ஸ். டி. சந்திரன், மூன். சரியான பதில் ஏ. சூரியன், சன். சூரியன் ஒரு வாயுக்கோளம் என்பதால் அதன் துருவப் பகுதிகள் நிலநடுக்கோட்டு பகுதியை விட மெதுவாகச் சுழல்கின்றன. துருவங்களுக்கு அருகில் ஒரு சுழற்சியை முடிக்க சுமார் 36 நாட்கள் ஆகின்றன. ஒரு இருமுனை நியூரானில் சைட்டோனிலிருந்து எழும் 2 வகை நரம்பு நீட்சிகள் யாவை? ஏ. 2 டென்ட்ரான்கள். பி. ஒரு ஆக்சான் மற்றும் பல டென்ட்ரான்கள். சி. ஒரு ஆக்சான் மற்றும் ஒரு டென்ட்ரான். டி. 2 ஆக்சான்கள். சரியான பதில் சி. ஒரு ஆக்சான் மற்றும் ஒரு டென்ட்ரான். சரியான விடை சி. சோகஸ்மெலி இருமுனை நியூரான்கள் சைட்டோனின் இரு முனைகளிலிருந்தும் 2 நரம்பு நீட்சிகளை தோற்றுவிக்கின்றன. இதில் ஒன்று ஆக்சானாகவும் மற்றொன்று டென்ட்ரானாகவும் செயல்படுகிறது. இவை பொதுவாக கண் விழித்திரை மற்றும் உட்காதில் காணப்படுகின்றன. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?